இந்த மரண செய்திகளை எப்படியெல்லாம் நாம் அணுக வேண்டும், மரணம் பற்றிய பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. கேள்விகள் மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக நாங்கள் செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்ப்பீங்க என்று சொன்னால் மரணத்தை பற்றிய ஒரு புரிதலின்மை இந்த சமுதாயத்திற்குள்ள நிறையவே என்ன மார்க்கம் சார்ந்த புரிதலின்மைகள், மார்க்கம் சாராத புரிதலின்மைகள் நிறையவே உண்டு. அவைகளை தெளிவுபடுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அது கொஞ்சமானவைகளாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கலாம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த மார்க்கம் சம்பந்தமான அந்த மரணம் சம்பந்தமான பார்வைகளில் அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு வழங்கப்பட்ட சரியான அகைதா, எமக்கு வழங்கப்பட்ட வஹீன் அடிப்படையில் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய இரத்த ஓட்டங்களில் எல்லாம் மரணம் பற்றிய அணுகுமுறை மரபாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்ம அணுகிறோம். மரணம் மற்ற சமுதாயங்கள் அணுகுவதைப் போல முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்வதில்லை, மரணத்தை அணுகுவதில்லை. இருந்தாலும் கூட பிரமத கலாச்சாரத்தோடு கலந்து வாழ்வதனால நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மரணம் பற்றிய செய்திகளை அணுகுவதில் எங்கள்கிட்டையும் என்ன செய்யுது, சில கலப்புகள், சில வார்த்தை பிரயோகங்கள், சில முக்கியமான அதாவது தவறுகள் நம்மிடத்தில் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இப்ப அருந்ததி ராய் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் நீங்க யாரைக்கும் மரண தண்டனை கொடுப்பதன் மூலம் என்ன செய்ய இயலாது, முஸ்லிம் சமுதாயத்துடைய வளர்ச்சியை உங்களால தடுத்து விட முடியாது. காரணம், ஒரு முஸ்லிம் சமுதாயம் மரணத்தை எப்படி அணுகுகிறது என்று எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு மதத்துடைய கலாச்சாரத்தையும் அதை பார்த்தால் ஆச்சரியமான விஷயம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றார். எந்த வீட்டில் மரணம் நடந்ததோ அந்த வீட்டில் 3 நாள்ல திருமணம் நடக்கும். ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் வீட்டில் என்ன செய்யும், எந்த வீட்டில் மரணம் நடந்ததோ அந்த வீட்டில் என்ன செய்யும், 3 நாள்ல திருமணம் கூட என்ன செய்யும், நடக்கும். அந்த அறையை அவங்க வணக்க அறையாக கூட என்ன செய்யலாம், மாற்றலாம். மணவரையாக கூட என்ன செய்யலாம், மாற்றலாம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அவங்களுக்கு ஒரு தரிப்பிடம் தான். அவர்கள் இந்த உலகத்தை விட இந்த உலகத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமையுடைய உலகத்தை தான் மிச்சமா நம்புறாங்க. அதுதான் நிரந்தரம் நினைக்கிறாங்க. அவங்க மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு இந்த வாழ்க்கையுடைய தரத்தை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் மரண தண்டனைகளை கொடுப்பதன் மூலம், இழப்புகளை செய்வதன் மூலம் நீங்க எந்த ஒரு பின்னடைவையும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி அவர்களுடைய சிந்தனை போக்கு அதை பத்தி எல்லாம் பேசலாம். அந்த கருத்து ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்து அந்த மரணத்தை எப்படி முஸ்லிம் சமுதாயம் நோக்குகிறது என்பதற்கான ஒரு அம்சம். முஸ்லிம் சமுதாயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இயல்பாக இருக்குது. ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்து விட்டு ஒரு கூலிக்கு இருக்கிறாங்கன்னு வைங்க, வாடகைக்கு இருக்கிறான், மரணம் நடந்து விட்டால் அந்த வீட்டுடைய ஓனர் சண்டை பிடிக்கிறது இல்லை. இந்த வீட்டுல மரணம் நடந்துட்டு அதனால என்ன திருப்பி எனக்கு இன்னொரு முறை ரெண்ட் கொடுக்கலாம் போக முடியும், யாராவது சண்டை பிடிக்கிறாங்களா, அதை பத்தியான ஒரு சிந்தனை என்ன அவங்களுக்கு இல்லை. அதை பத்தியான கவலைகளும் இல்லை. அடுத்த நிமிஷம் அதுக்கு அடுத்தடுத்து கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அப்ப எனவே அந்த அகைதா இருக்கிறது, நம்ம மரணம் பற்றிய பார்வை என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய ஒன்று. மரணத்தை பற்றி நம்ம என்ன நினைத்து எங்களை இஸ்லாம் வளர்த்திருக்கிறது அப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வமா முஹம்மதுன் இல்லா, அதாவது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா உஹது யுத்தத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அஃப இன் மாத அவு கத்திலன் கலபதும் அலா அகாபிக்கும், முஹம்மது அல்லாஹ்வுடைய ஒரு தூதரே அன்றி வேறில்லை, அவர் மரணித்து விட்டால், அவர் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியே திரும்பி சென்று விடுவீர்களா என்று, அதாவது ஒரு சமுதாயத்துடைய பிரச்சாரகர், தலைவர், வழிகாட்டி என்று இருக்கக்கூடிய தூதரோடு மரணத்தை சம்பந்தப்படுத்தி பேசிய ஒரு சமூகம் இது. இன்னக மையித்தும் இன்னஹும் மையித்தும், நீங்களும் மரணிப்பவர்கள் தான் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று மையத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா தூதரோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறான், பேசுகிறான். இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதற்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் அனைவருமே என்ன செய்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். யாருக்கும் நாம் நிரந்தரத்தை எழுதவில்லை. நீங்கள் மரணித்தால் அவர்கள் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கேட்கிறான். எனவே மரணம் என்பதை எந்த ஒரு இடத்திலும் அவசகுணமாக பார்க்காத ஒரு துன்பமாக பார்க்கும் இந்த சமுதாயம், கஷ்டமாக பார்க்கும், வேதனையாக பார்க்கும். ஆனா அபசகுணமான ஒன்றாகவோ இந்த வாழ்க்கையில நிகழக்கூடாத ஒன்றாகவோ இந்த முஸ்லிம் சமுதாயம் என்றைக்குமே என்ன செய்ததில்லை, பார்த்தது இல்லை. அப்படி என்று சொன்னால், அப்படி ஒரு அகைதாவோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய நாம் மரணம் பற்றிய சில தவறான பார்வைகள், சில விளக்கமின்மைகள் அல்லது சரியான புரிதல்கள்ல சில அதிகப்படுத்தல்கள்லாம் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறது, அப்படி கலந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுல நான் ஒவ்வொரு பகுதிகளாக என்ன செய்றேன், சின்ன சின்ன பகுதிகள் நம்ம சம்பந்தப்படக்கூடியதை நம்ம சொல்றேன். இதுல மிக பிரதான, அதாவது நமக்குள்ள கேள்விகளை நான் இதுல சொல்றேன். அதுல சந்தேகங்கள் இல்லை, நமக்குள்ள கேள்விகளை நம்ம சொல்றேன்.
இப்ப நம்ம ஒரு ஜனாசாவை என்ன செய்கிறோம், நம்ம அடக்குகிறோம். ஒரு இதுல முறைப்படுத்தப்படாத இருக்கலாம், ஆனா அந்த அப்பப்போ முக்கியத்துவம் உள்ள பகுதியில் சொல்றேன். ஒரு ஜனாசாவை நம்ம என்ன செய்கிறோம், அடக்கம் செய்கிறோம். அடக்கம் செய்து விட்ட பின்னால அந்த ஜனாசாவை சுற்றி இருக்கிற நேரத்தில் பொதுவாக அந்த ஜனாசா மையவாடி இருக்கக்கூடியவர்களிடத்துல நம்ம காணக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யறோம், இன்னும் கொஞ்சத்துல பிரிய போறோம். அவங்க எங்களுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக வாழ்ந்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனைகள் எங்களுடைய உள்ளத்துல என்ன செய்யும், இருக்கும். அதனால தான் சொல்வார்கள், இதா மாத்தல் அக்ரான் ஃபக்கது மாத், அதாவது சம வயதுடையவர்கள் மரணித்து விட்டால் அவரும் மரணித்து விட்டார்னு சொல்லுவாங்க. சம வயதுடையவர்கள் மரணித்து விட்டால் அவரும் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாகிட்டார் தான். அவரோட வாழ்ந்து, அவரோட படித்து, அவரோட இருந்து, அவருடைய உறவுக்காரராக அல்லது திருமணம் முடித்து அப்படி வாழ்ந்து ஒரு 65-70 வயசுல இருக்கிறான். அவரோடு இருந்து ஒரு 10 பேர் மௌத்தாகிட்டாங்கன்னா அவர் எங்க இருப்பாரு, அந்த மையத்துல தான் இருப்பார். ஏன், அந்த சிந்தனை அவரை அப்படி ஆக்கிரமித்து விடும், அவரை உள்வாங்கி விடும். அந்த மாதிரி நிலைமையில ஒரு நெருக்கமான ஒருவரை நம்ம ஜனாசா அந்த இதுல நம்ம அடக்கிட்டோம்னா, கபர்ல அடக்கிட்டோம்னா, அங்க இருந்து பிரிந்து வருவதற்கு உண்மையிலேயே உறவுகள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய யோசிப்பாங்க. அதிலிருந்து கடைசியாக போறவராக யார் இருக்கணும், நான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். ஒரு 1000 பேர் அங்க நிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு வெயிலாக இருக்கக்கூடிய இடம் வைங்க, அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்துவிட்டு எல்லாமே முடிந்து போற டைம்ல உருக்கமாக துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றவரும் மனிதனுக்கென்ற ஒரு சோர்வு இருக்கும், மனிதனுக்கென்ற ஒரு இயல்பான நிலை இருக்கும். அரபு கவிதைகள் எல்லாம் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, உனக்கு பின்னால மல்லு அல் புகா, அழுகை கூட அவங்களுக்கு டயர்டாக மாறும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யும், அழுவது கூட அவங்களுக்கு ஒரு டயர்டாக மாறும். எவ்வளவு பெரிய நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, முதல் வருடம் அழுததை போல 2வது வருடம் என்ன செய்யலாது, அழ முடியாது. அவர் நினைத்தாலும் கூட அது கொஞ்சம் காலம் போற நேரத்தில் அது ஒரு வரலாற்று செய்தியாக மாறிவிடும். இவரால கூட என்ன செய்ய முடியாது, அழ முடியாத ஒரு நிலை வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யும், வரும். ஒரு அரை மணி நேரம் தாண்டி போற டைம்ல சோர்வு வரும். எல்லாருடைய உள்ளத்திலையும் என்ன வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டுன்னா, அந்த மரணத்துடைய நிகழ்வுல நான் இங்கே போவது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்குமா, அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நான் அவசரமா பிரிஞ்சு போறேனா, அல்லது அவரை அதாவது என் மீது உண்மையில அவர் மீது எனக்கு அவ்வளவான பாசம் இல்லையா, எவ்வளவு வேகமா நான் என்ன செய்யறேன், அந்த இடத்தை விட்டு கலைகிறேன் என்பது பொதுவாக நெருக்கத்துக்கு ஏற்ப. ஒரு பிள்ளை நம்ம அடக்கி இருந்தோம்டா, நமது பிள்ளையை நம்ம அடக்கி இருந்தோம், நம்ம தாயை அடக்கி இருந்தோம், நம்ம தந்தையை அடக்கி இருந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து போவதற்கு பொதுவாக பாசமுள்ள ஒருவருக்கும் உள்ளம் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டப்படும், அடக்கி விட்டு போறோமே என்று சொல்லி. இந்த விஷயங்களை அதாவது சலஃபுகளுடைய வாழ்க்கையில் இமாம் இப்னு அபி துன்யா அவர்கள் மவுத் அப்படி என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். பல விஷயங்கள் அதுல கொண்டு வராங்க, இந்த சிந்தனையை பற்றி ஒரு செய்தி கொண்டு வராங்க. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபருடைய ஜியாரத்துக்கு போன நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த விளக்க நம்மகிட்ட இருக்கணும். அந்த இடத்தை விட்டு நம்ம போற நேரத்தில் அந்த விளக்கத்தோடு நம்ம போவோம் என்று சொன்னால் அந்த ஈமானிய பதிவு நமக்கு என்ன செய்யும், உள்ளத்துல இருக்கும். நமக்கு அது ஆறுதலாகவும் என்ன செய்யும், அது இருக்கும். அது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதாவது அந்த கபறுகளை ஜியாரத்து போற சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தையோடு சொல்லுவாங்க, வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், நாங்கள் உங்களோடு சேர்ந்து கொள்வோம். உலகத்துல ஒரு முஸ்லிமால தவிர இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு முஸ்லிமால தவிர ஜனாசா அதாவது அடக்கிவிட்டு வ இன்னா இன்ஷா அல்லாஹ், மார்க்கம் எப்பொழுதுமே என்ன, ஒரு தவறான கவலையான வேதனைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நஷ்டத்துக்கு, நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பிழைக்கு, அல்லது நம்ம நடக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம் வரப்போகுது, அதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னது நாளைக்கு நஷ்டப்படுவோம் என்ன மார்க்கம் என்ன செய்ய சொல்லாது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்டா இன்ஷா அல்லாஹ் என்றால், இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்கள் எது, நமக்கு சந்தேகமான இடங்கள், நமக்கு நடக்குமா இல்லையான்னு தெரிய இடங்கள், எப்படி அப்படிதான் சொல்லணும். மௌத்தாரத்துல யாருக்கும் சந்தேகம் இருக்குதா, யாருக்குமே சந்தேகம் இல்ல. அந்த இடத்துல என்ன இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகும், சில வேளை மௌத்தாகாம இருப்பேன்டா தான் என்ன செய்யணும் சொல்லணும். அந்த இடத்துல மார்க்கம் சொல்லுது இன்ஷா அல்லாஹ் இன்னா பிக்கும் லலாஹிகூன், அதாவது நான் உங்கள் பக்கம் என்ன செய்வோம், சேருவோம். அப்போ அந்த ஜனாசா மையவாடியில் உட்கார்ந்துட்டு உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய அக்கைதால உள்ளவனை தவிர வேற யாருக்கும் இதை சொல்ல முடியாது, வாயும் வராது. ஏன், மரணித்தவர் ஒரு 5 வயசு பிள்ளையா இருக்கலாம், 6 வயசு பிள்ளையா இருக்கலாம். அந்த ஜனாசா மையவாடியிலே நம்ம அடக்கிட்டேன்னு அந்த ஜனாசாவை ஜியாரத்து பண்ற டைம்லையும் நாங்க உங்களோட சேர்ந்து கொள்வோம் என்று சொல்வது நம்ம அவசரப்படுவதற்கான வார்த்தை. அது
நாங்கள் அவசரப்படுவதற்கான ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும்? ஜியாரத்தின் பொழுது சொல்ல வேண்டும். உங்களோடு வந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம், உங்களோட வந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம். நீங்க முந்தியவர்கள், நாங்க பிந்தியவர்கள், இவ்வளவுதான். ஆனால் அந்த உலகத்துக்கு நாங்கள் வந்து என்ன செய்வோம்? சேர்ந்து கொள்வோம் என்ற வார்த்தையை சொல்வதே அந்த இடத்துல நம்ம அவர்களை விட்டு செல்வது என்பது அவருக்கு செய்துவிட்டு போற ஜஃபா அல்ல. அதாவது அவர்களோடு கடினமாக நடந்து கொள்வோம் என்ற அர்த்தம் அல்ல, பாசம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் நம்ம அவரை ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய இடம் இப்பொழுது இருந்த இடத்தை விட மிக பெருமதியான இடத்துல என்ன செய்யறோம்? ஒப்படைத்து விட்டு போகிறோம் என்பதுதான் அதனது அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை உமர் இப்னு தர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவரது மகன் அடக்கிறார். அவரது மகனை வந்து ஜனாசா இதுல அடக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வசனத்துடைய ஃபிக்ஹுகள் அவங்க எவ்வளவு விளங்கிக்கிறாங்கன்னு சொல்லி, இந்த சிந்தனை ஒரு முஃமினுக்கு வரணுமா இல்லையா? நம்ம வந்து சில விஷயங்களுக்கான பதில்களை நிறைய தேடணும். ஈமான் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, நமது உள்ளத்தை அதாவது ஈமானோடு டச் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுக்கு என்ன பதிலா இருக்கும்? இதுக்கு அல்லாஹ் ரசூல் எதுவும் பேசியிருப்பாங்களா என்ன? நம்ம அதுல உண்டுதான். அவர் அந்த இடத்துல இருந்து பிரியிற நேரத்தில் இந்த கேள்வி அவருக்கு வருது. இந்த கேள்வி என்ன அவருக்கு வருது? அவருடைய பிள்ளை விட்டு தான் போறாரு. அப்ப பிள்ளையை விட்டு போற நேரத்தில் அந்த கேள்வி அவருக்கு வருது. அவர் சொல்றாரு, வலவ் அகம்னா மா நஃபஅனாக், நாங்க இந்த இடத்துல இன்னும் கூட நின்றாலும் உனக்கு எந்த பிரயோசனத்தையும் எங்களால தர இயலாது. ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படி? வலவ் அகம்னா மா நஃபஅனாக், நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட நின்றாலும் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தை எனக்கு என்ன செய்யலாம்? தர முடியாது. வெறுமனே நிக்கிற தாளை என்ன செய்யலாது? அதாவது துவா கேட்க வேண்டிய அளவுக்கு துவா கேட்கலாம், அவருக்காக நாங்க பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அந்த இபாதத்துக்காகவோ அந்த துவாவுக்காகவோ அந்த வார்த்தையை அவர் சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்? அது எவ்வளவு நேரம் என்று கேட்டாலும் என்ன பிரயோசனம் அளித்துக் கொண்டே இருக்கும். அதுக்கு மேல அவரை பிரிஞ்சு போற சோர்வு இருக்குதே, நம்ம பிரிஞ்சு போறோமே, அதுக்கு மேல நம்ம நிக்கவும் முடியாது என்கின்ற ஒரு நிலை வார டைம்ல அதுக்கு ஒரு பதிலாக அவர் சொல்றாரு, அது ஈமானிய பதிலா, வலவ் அகம்னா மா நஃபஅனாக், நாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றாலும் உங்களுக்கு என்ன செய்யலாது? எங்களால பிரயோசனம் தர முடியாது. இன்னா நஸ்தௌதிஉக இன்தர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனிடத்தில் உங்களை நாம் அமானிதமாக விட்டு செல்கிறோம். என்ன வார்த்தை? இன்னா நஸ்தௌதிஉக இன்தர் ரஹ்மான், அதாவது அளவற்ற அருளாளனுடைய அந்த கருணையில் உங்களை நாம் விட்டு செல்கிறோம் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்யறாரு? அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இது பொதுவாக இந்த சமுதாயத்தில் நம்ம அதாவது ஜனாசாவுடைய இடங்கள்ல எல்லாம் காணக்கூடிய அம்சம். இது பல பிதஅத்துக்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இருந்துச்சு. சிந்தனை நமக்கு அந்த வேர்கள் அறுக்கப்பட்டதுனால விளங்கல. என்ன காரணம்? விட்டு பெரிய நேரத்தில் எதையாவது அந்த இடத்துல நிலைக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதன் பின்னாலதான் அந்த மரம் நாட்டுறது, தண்ணி ஊற்றுறது, இன்ன ஹெல்ப்புகள் பண்ணலாமோ அந்த சிந்தனைகள்லாம் உருவாகிச்சு. அதன் பின்னாலதான் அந்த அவரோடு உள்ள தொடர்போடு நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எப்படி? அந்த மரணித்தவரோடு எந்த வகையிலேயாவது நம்ம தொடர்போடு இருக்கணும் என்று ஆசைப்படுவோம். அதன் காரணமாக சில கற்பனையான சில சிந்தனைகளை கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நிறைய விதைத்திருக்கிறோம். அந்த ரூஹுக்கு சலாம் சொல்லி அனுப்புற மௌத்தாகிற சக்கராத்துல இருப்பாங்க. இன்னும் நிறைய மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது. அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போனா சலான் சொல்லுங்க. யாருக்கு? ஏற்கனவே போனவருக்கு என்ன செய்ய? சலான் சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க. அந்த சலாத்தை எத்தி வைக்கிற தலாக்கில் அர்வாஹ், உயிர்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற நேரத்தில் அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த உயிருடைய நீண்ட தொடர்பின் காரணமாக உள்ளத்துல வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனை போக்கள். அப்ப ஒரு முஸ்லிம் இடத்துல மிக தெளிவாக இருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்வது போல நாங்க அந்த இடத்துல மிகவும் நீண்ட நேரம் நிற்பதனால எந்த பிரயோஜனமும் என்ன இல்லை என்பதை அவர் அந்த வார்த்தையில சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு போறோம் அப்படின்றது. உலகத்துல நீங்க எந்த இடத்துல ஒப்படைத்தாலும் சரி, அணுவும் தவறாமல் சேர்க்கக்கூடிய ஒருவனை நம்ம காண மாட்டோம் அல்லாஹ்வை தவிர. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒப்படைத்து விட்டு போறோம். அதே நேரம் அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் என்ன செஞ்சாரு? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட பிள்ளைகள் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச நேரம் அங்க நிக்கணும்னு எதிர்பார்த்தார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல என்ன செய்யணும்? அடக்கிய பின்னால ஒரேடியாக போய்விடக் கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்தார். இதனால சில அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உன்ஸ் ஒரு மரணித்த ஒரு ஜனாசாவுக்கு எதையும் உணர முடியாது விட்டாலும் கூட, வெளி உலகத்தோடு எந்த ஒரு உணர்வையும் அடைய முடியாது விட்டாலும் கூட, ஒரு ஈமானிய உன்ஸ் என்று சொல்றது ஒரு விதமான ஒரு நிம்மதிய, ஒரு விதமான ராகத்தை அந்த மையத்தை என்ன செய்யலாம்? உணர, டைரக்ட்லி அல்ல, பிசிக்கலி அல்ல,
அல்லாஹ் உணர்த்தலாம் என்பது போன்ற விளக்கங்களை சொன்னாங்க. இந்த அம்ர் இப்னு ஆஸுடைய வார்த்தை, இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அவர் சொல்றாரு, நான் மரணித்தால் என்னை நெருப்பு தொடரக்கூடாது, யாரும் சத்தமிட்டு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. எனது ஜனாசாவை அடக்கிவிட்டால் ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அது பகிரப்படுகின்ற நேரம் அளவில் நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்ய, இருந்து கொள்ளுங்க, பேத்துறாதீங்க, போயிடாதீங்கன்ற. ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அது பகிரப்படுகின்ற நேரம் அளவுக்கு நீங்க அங்க என்ன செய்ய, நில்லுங்க, அதுக்கு பின்னால போங்க. ஃபஇன்னி அஸ்தனிசு பிக்கும் என்றார், நான் உங்களை கொண்டு ஒரு உன்சை அடையலாம் அப்படி என்றார். அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மௌத்துக்கு பின்னால இந்த உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. ஓமி வராஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அங்க பர்ஸக் உண்டு. அப்ப அவர் சொன்னது நிச்சயமாக வந்து பிசிக்கலான ஒரு சப்ஜெக்ட சொல்லல. அந்த இடத்துல ஒரு ஈமானிய உன்சை அவர் என்ன செய்யலாம், உணரலாம் என்கின்ற அடிப்படையில சொன்னாங்க பாக்குறோம். இந்த செய்தியில இருந்தும் எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இன்னொன்று எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன, மௌத்தாகின உடனே குர்பானி அறுத்து என்ன கத்தங்கந்தூரி கொடுக்கறதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னாங்க. ஏன் அதுல என்ன சொல்றாரு, ஒரு ஒட்டகம் அறுத்து அது பகிரப்படுகின்ற அளவில் அப்படின்னு சொல்லிட்டார் தானே. அவர் சொன்னது நேரத்தை, டைம், ஒரு 2 ஹவருக்கு நில்லுங்கன்னு சொல்றதுக்கு அன்றைக்கு என்ன கிளாக் இல்ல, அதனால அந்த டைம் அப்படி சொன்னாரு. அதை அதுல இருந்து அப்படி எடுத்து என்ன வேற எங்கேயோ கொண்டு போயிட்டான். இப்ப இதுல உள்ள செய்தி என்ன அப்படி என்றால், அந்த கொஞ்ச நேரம் நிற்றல் என்பது ஒரு முஃமின் அந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய உண்டு. எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்பது, நம்ம திரும்பி போற என்பது அவங்களுக்கு ஜஃபா, அவங்களை நம்ம காயப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம் என்ற கருத்துல ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே அணுகக்கூடாது. அதே நேரம் உலக ரீதியான ஞாபகங்கள் வார நேரத்தில், வேதனைகள் வருவது நேரத்தில், அதை இஸ்லாமிய இபாதத்தாக மாத்தி இருக்கிறது உடனே போய் ஜியாரத் பண்றது. உடனே போய் என்ன அந்த மாதிரி வரும், நம்ம தூரமா வந்துட்டோம், திருப்பி எங்களுக்கு அது வரும். ஜியாரத்து பண்ணுதல், விசிட் பண்ணி அவர்களுக்காக துஆ கேட்டல் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, இபாதத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஜியாரத்து பண்ண நேரங்களை நீங்க பாருங்க பாப்போம். ஜியாரத்துக்கு சிறப்பான நேரம் எந்த நேரத்தை நீங்க ஹதீஸ்ல காண மாட்டீங்க. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஜியாரத்து செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட நேரம் அல்லது சிறப்பான நேரம் என்று காண மாட்டீங்க. மக்கள்கிட்ட உள்ள ஜும்மாவுக்கு போற தவறான நம்பிக்கை, பெருநாள் நாள் தவறான நம்பிக்கை தவிர, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதன் நாம் சந்தோஷமாக இருக்கிறேன், அந்த நேரத்தில் எங்களை கடந்தவர்களை ஞாபகப்படுத்துவோம் நினைச்சு போறது வேற. ஆனா அது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் நேரத்தை சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென இரவு நேரங்கள் எழும்பி என்ன செஞ்சுக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென எழும்பி அந்த கபர்களை ஜியாரத்து செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். ஞாபகம் வருகிற நேரத்தில் அவங்கள போய் ஜியாரத்து பண்றது அப்படின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால் அந்த அறையில இருக்கல, வெளியே தான் அடுத்த அறையில தான் இருந்தாங்க, முன்பகுதியில். அது வாசலா அறையாக்கினாங்க. அதுக்கு பின்னால அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஞாபகம் வருகின்ற நேரத்தில் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க, ஜியாரத்து செய்வார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்த பின்னால அவங்க ஹிமார் போட்டுக்கொள்வாங்க. அவங்க மரணித்தவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் இவர்களை உணராதவர்களாக இருந்தாலும் கூட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜ்னபி என்பதனால் என்ன செய்வாங்க, ஹிமார் போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் மரணித்த பின்னால இந்த மாதிரியான ஜனாசாவுடைய விஷயங்கள்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புல உள்ள அந்த ஜஃபா என்பதை நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் எப்படி அணுகுவாரோ, அவர் மரணத்தை எப்படி அணுகுவாரோ அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம அவரது உயிரை, உடலை நம்ம பிரிந்து விட்டாலும் அவர் நம்ம எங்க போயிருக்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்கிறார், அவர் போயிருக்கிறார். அப்படி என்ற அந்த வார்த்தையில தான் நம்ம இருக்கணும், அந்த நம்பிக்கையில தான் இருக்கணும். அவருடைய மறுமைக்காக துஆ கேட்கணும், தரஜாக்களுக்காக என்ன செய்யணும், தொடர்ந்து துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி.